அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் தமிழக வெற்றி கழகத்தில் வந்து காசு வாங்கிட்டு தான் பொறுப்பு போடுறாங்க, இவங்களால ஊழலெல்லாம் ஒன்றும் கிழிக்க முடியாது, ஊழலின் பிறப்பிடமே அவங்க கட்சி தான் சொன்னேன். யாரும் நம்பல. இன்னைக்கு சமீபத்தில் எத்தனையோ நம்ம நியூஸை பார்க்குறோம். இன்னைக்கு சமீபத்தில் வந்து பனையூரில் வந்து திருவள்ளூர் மாவட்ட சார்பாக 100க்கும் மேற்பட்ட தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் வந்து மாவட்ட செயலாளர் மேலே புகார். என்ன புகார்னா, பணத்தை வாங்கிட்டு பதவியே போடலை. ஆக்சுவலாக மாவட்ட செயலாளர் மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளரும் பல கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு பொறுப்புக்கு. அது நம்ம எல்லாரும் தெரிஞ்சது தான். ஆனால் அப்போ எல்லாரும் கேட்டாங்க, ஆதாரம் இருக்குங்க, உங்கள் கட்சி உறுப்பினரே போய் போராடிட்டு இருக்காங்க பனையூர் பங்களாவில். உங்கள் தளபதி விஜய் வந்து எட்டி பார்க்க சொல்லுங்க. பிரஸ் மீட் தான் கொடுக்க மாட்டார் விஜய். குறைஞ்சபட்சம் உங்கள் கட்சிக்காக உழைத்த, உங்கள் கட்சிக்காக போஸ்ட் ஓட்டிய, உங்கள் கட்சிக்காக போராடி அனைத்து கட்சிகளையும் சண்டை போட்ட உங்கள் கட்சி உறவு காட்சி குறைஞ்சபட்ச நீதியாச்சும் வாங்கி கொடுங்க, பொறுப்பு போஸ்டிங் வாங்கி கொடுங்க. ஒரு போஸ்டிங்லேயே ஊழல் செய்யும் நீங்க, நாளைக்கு தமிழ்நாடு ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தா ஊழல் செய்ய மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம்? ஊழலை தடுத்துருவோம், ஊழலை கரைச்சிடுவார் இந்த விஜய் அப்படின்லாம் பேலா விட்டார் விஜய் நேற்று முந்தா நாள் வேலூர்ல. ஆனா உங்களுடைய கட்சி 48 மணி நேரத்தில் அம்பலம் போச்சு. உங்க கட்சியே ஒரு ஊழல் கட்சி தான். உங்க கட்சியிலேயே பொறுப்பு வாங்கினா கோடிக்கணக்கிலையும் லட்சக்கணக்கிலையும் காசு கொடுக்கணும். எம்எல்ஏ சீட்டு வாங்கினாலும் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், மாவட்ட செயலாளர் சீட்டுக்கு ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், வட்ட செயலாளராக ஒரு அமௌண்ட் கொடுக்கணும், கிளை செயலாளர் ஒரு அமௌண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்க தான் ஊழலை ஒழிக்க போறீங்களா? காமெடி பண்ணாதீங்க. அமைதியாக போயிட்டு ஃபேனை போட்டுட்டு ஏசி ரூம் போட்டுட்டு பங்களால ஜாலியா தூங்குங்க, சரிங்களா? மக்கள் நம்புற மாதிரி இல்ல மீடியாஸ் இப்போ நிறைய உழுவுது. சினிமா இல்லை, ஸ்கிரிப்டை படிச்சுட்டு நேராக போயிட்டு அப்படியே கை கிளாப்ஸ் வாங்கிட்டு பல கோடி அமௌண்ட்டை வாங்கிட்டு அதை பாதி கோடி கவர்மெண்ட் ஏமாற்றிட்டு வீட்டில் படுக்க, சரிங்களா விஜய்? டாடா, பை பாய்.